டேய் ஃபோன் அடிக்குது யாருன்னு பாரு. ஏதோ புது நம்பரா இருக்கு. எடுத்து பேசு. ஹலோ, தமிழ் இல்லையா? நீங்க யாரு? இழிச்சு வாயன் பேசுறே சொல்லு. மாப்பிள்ளை வீட்லயே காசை வாங்கிட்டு அந்த காசுலயே தங்கச்சிக்கு சீர் செய்வனா உன் புருஷன். எங்க இருக்கான் அவன்? கூப்பிடு. இங்க பாருங்க, யாருன்னு சொல்லாம நீங்க பேசுறது சரியில்லை. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. துளசி, யார் ஃபோன்ல? தெரியலங்க, கோவத்துல கண்டுபிடி பேசுறாங்க. குடு. ஹலோ, யாருங்க நீங்க? யாரா? ஏ ஐயாக்கு என்ன யாருன்னு தெரியலையா? உனக்கு பணத்தையும் அதை ஏமாந்து கொடுக்குற என் பொண்ணைய மட்டும்தானே தெரியும். சார் நீங்களா? என்னடா சாரு, பாசத்தோட பழகுற பொண்ண குடும்பத்தோட சேர்ந்து ஏமாத்துறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சார் என்ன சார் சொல்றீங்க? ஏண்டா என் பொண்ணு உன் குடும்பத்து மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா, எந்த அளவுக்கு மரியாதையோட பழகுறா, அவளை போய் ஏமாத்த நினைக்கிறீங்களே. சார் நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. சும்மா நிறுத்துறா. உனக்கா புரியல? என் பொண்ணு என்ன கேட்காம 10 ரூபாய் கூட செலவு பண்ணதில்ல. இப்ப எனக்கே தெரியாம 4 லட்சம் ரூபாய பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணிருக்கா. அவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு அவ என்னடா பண்ணுவா? நீ கேட்காமையா அவ பணத்தை எடுத்திருப்பா? என் பொண்ணு கிட்ட காசு வாங்கி பொழப்பு நடத்துறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சார் நான் உங்க பொண்ணுகிட்ட எப்பவுமே பணம் கேட்டது இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு மரியாதை பேசுங்க. மரியாதை எதிர்பார்க்கிறவன் மத்தவங்க மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும்டா. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா உன் சொந்த காசுல பண்ணு. அதை விட்டுட்டு என் பொண்ணை ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு கல்யாணம் பண்ண நினைக்கிறியே, உனக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை? சார் எனக்கு பணம் கஷ்டம் இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா என்னைக்குமே நான் உங்க பொண்ணுகிட்ட பணம் கேட்டது இல்ல. நீயே கேட்காம அவளே தரத்துக்கு என்ன புத்தி கெட்டு போயிடுச்சா? உங்க அப்பாக்கு தெரியாம பணம் எடுத்துட்டு வான்னு நீ தான் அனுப்பியிருப்ப. நீ நேர்மையான ஆளா இருந்திருந்தா காசு இல்லைன்னு என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும். 4 லட்சம் என்ன, கல்யாண செலவு மொத்தத்துக்கு நான் பணத்தை வீசி இருப்பேன். எங்களுக்கு தெரியாம என் பொண்ணை ஏமாத்த பாக்குறீங்களேடா. வேணாம் சார், இது வரைக்கும் நீங்க பேசலாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுனீங்க? பேசினா என்னடா பண்ணுவ? போலீஸ்க்கு போவியா? நான் தான் ஆள் வச்சு வெட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? போடா, போய் பண்ணிக்க. நான் ஜெயிலுக்கே போனாலும் சரி, இனிமே உன்ன மாதிரி அசிங்க பிடிச்சவனுக்கு பயந்து நீ செய்யற தப்பெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாதுடா. சார் பழசெல்லாம் பேசினா உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் வேதனை. அதை விடுங்க. சும்மா பிளாக்மெயில் பண்றது, பொண்ணை ஏமாத்தி பணத்தை கறக்கிறது, இதெல்லாம் இன்னையோட நிறுத்திக்க. உன் ஃப்ராடு பித்தலாட்டம் எல்லாத்தையும் திரும்ப காமிக்கலாம்னு நினைச்ச உன்னை நிம்மதி இல்லாம பண்ணிடுவேன். ஞாபகம் வச்சுக்க. சார் தேவையில்லாம பேசாதீங்க. டேய் சும்மா பேசாதடா, போன வைடா. யாருங்க போன்ல? சாரோட அப்பா. காசு பண்ணனும் ஏதோ கோமா பேசினாரு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்னமோ சாருகிட்ட பணத்தை வாங்கி அவளை ஏமாத்திர மாதிரில அவர் பேசுறாரு. நாம எதுக்கு சாரு கிட்ட பணம் கேட்கணும்? நான் கேட்கல, ஆனா வாங்கிட்ட மாதிரில அவர் பேசுறாரு. ஏய், நான் புவிக்கிட்ட பணம் கேட்கும் போது அப்ப சாரு பாத்துல தானே இருந்தா. ஒருவேளை அதுக்காக வீட்டை போய் பணம் கட்டிருப்பாளோ? இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் என்னமோ அந்த பொண்ணை ஏமாத்திர மாதிரிலாம் இருந்தாலும் இஷ்டத்துக்கு வாய் வந்தபடி பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்க மாமனார் கிட்டே பணம் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறவரு உங்களை போய். இல்ல துளசி, அந்த ஆளுக்கு ஏற்கனவே மேல காண்டு. இப்ப சாரு போய் பணம் கேட்ட உடனே அந்த ஆளுக்கு பத்தி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. சாரு கிட்ட நான் பணம் கேட்கவே இல்லை, அவளே எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு இதை பண்ணிருக்கா. இதை புரிஞ்சுக்க வந்தாலும் லூசுத்தனமா. சரி அதை விடு துளசி, எல்லாம் லாவணியா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறமா அந்த ஆள் யாரோ நம்ம யாரோ என்ன இந்த காட்டு காட்டுறாரு. அப்ப சாரு எந்த அளவுக்கு எகிரி இருப்பாரு பாவம். நமக்காக பணம் கேட்க போய் அந்த பொண்ணு வீட்டுல தேவையெல்லாம் திட்டு வாங்கிருக்குது. சார் கொரியர். மேடம் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க மேடம். யாருக்குமா கொரியர்? உன் பேர் தான் போட்டிருக்கு. எங்க இருந்து வந்திருக்கு கொரியர்? தெரியலையே.
இப்படி பண்றாரு? காமி என்ன வந்திருக்கு? அம்மா, என்னடி இதான் வந்துச்சா? தீபா ஐ லவ் யூ. யாரடி அனுப்புனா இத? இல்லம்மா. என்ன நொல்லமா? யாரடி அனுப்புனா இத? என்னங்க 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 இங்க கொஞ்சம் வரீங்களா? அம்மா. இங்க வாடி. யாரடி இத எழுதுனது? ஐயோ, இல்லம்மா. நீ சொல்ல போறியா இல்லையா? யார் எழுதுனது இப்படி? இப்ப என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துற? பாருங்க இந்த கொடுமைய. எவனோ தீபா ஐ லவ் யூ நோட் ஃபுல்லா எழுதி அனுப்பி இருக்கான். என்னம்மா இது? அப்பா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. சம்பந்தம் இல்லாம தான் வந்திருக்கா? உன் பேர்ல தானே வந்திருக்கு. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? சொல்லுமா, இதை யார் எழுதியிருக்கிறா? எதுக்கு இப்படி எழுதியிருக்காங்க? அப்பா, பேரு கனகு, தமிழோட ஃப்ரெண்டு. நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. சரிம்மா, ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருக்கிற மாதிரி நோட்டு பூரா உன் பேரெல்லாம் எழுதியிருக்கிறான். எதுக்கு அப்படி எழுதியிருக்கிறான்? என் மேல எந்த தப்பும் இல்லப்பா. அவராதான் என்கிட்ட வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் தமிழ்கிட்ட சொல்லி கண்டிச்சு வைங்கன்னு கூட சொன்னேன். துளசியும் அவர்கிட்ட பேசியிருக்கா. விவகாரம் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்களா? தான் கெட்டதும் இல்லாம குரங்கு வனத்தையும் கெடுக்குமா. அவ கெட்டதும் இல்லாம இவளையும் சேர்த்து கெடுத்திருக்கா. நான் பயந்த மாதிரி நடந்துருச்சு. மா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க. சேரக்கூடாதவங்களோட சேர்ந்தா புத்தி கூற கெட்டு தாண்டி போகும். ஏய், சும்மா இருக்கிறியா? பெத்தவங்களே அவளை நம்பலனா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? அவ எந்த தப்பும் செய்யலன்னு சொல்றால, ஏன் வீணா கத்திட்டு இருக்க? அதான் வில்லங்க வீடு தேடியே வந்தாச்சே. இவ இடம் கொடுக்காமல அந்த அறிவு கெட்டவே இப்படி எல்லாம் நோட்டு பூரா எழுதி அனுப்புவான். அத இங்க இருந்து சொல்லாத. வீட்டுக்குள்ள கத்தாம வீதியில போய் நின்னு கத்து. அப்பதான் போறமானோ இன்னும் கொஞ்சம் சேர்ந்து போவோம். ஏமா அந்த பையன் தொந்தரவு பண்றான்னு ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? எப்படி சொல்லுவா? இவளுக்கு தெரியாமலா? சொல்லுமா, ஏன் என்கிட்ட சொல்லல? இல்லப்பா, சொல்ற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆகாதுன்னு நினைச்சேன். நானே அவர்கிட்ட இதெல்லாம் நடக்காது மறந்துருங்கன்னு சொல்லிட்டேன்ப்பா. புரிஞ்சிருப்பாருன்னு நினைச்சேன். என்ன இருந்தாலும் அதை நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். என் பொண்ணு எதையும் என்கிட்ட மறைக்க மாட்டா, எதா இருந்தாலும் சொல்லிடுவான்னு நம்பிட்டு இருக்கேன். ஆனா நீ சாரிப்பா, நான் வேணும்னு மறைக்கல. உண்மையிலே அந்த பையன் மேல உனக்கு ஏதாவது? பாத்தீங்களா, நீங்களே என்ன சந்தேகப்படுறீங்களேப்பா. வீடு பத்திக்கிறதுக்கு ஒரு சின்ன நெருப்பு பொறி போதும்மா, அந்த பயத்துலதான். சத்தியமா என் மனசுல அப்படி ஒண்ணும் இல்லப்பா, என்ன நம்புங்க. உண்மையிலே அந்த பையனுக்கும் உனக்கும் எதுவும் இல்லைல்ல? அப்ப கவலையை விடு, நான் பார்த்து பேசுறேன். பாத்துட்டு சும்மா வராதீங்க. 4 ஆள அரைஞ்சிட்டு வாங்க. எவ்வளவு தைரியம் தான் இப்படி எழுதி அனுப்பியிருப்பான். ஆத்திரப்பட்டு காய்கறி வெட்டினீன்னா அது குழம்புக்கு ஆகாது, விரல் தான் வெட்டிக்கும். கோவப்படாம போய் சமையல் வேலையை பாரு. இதை நான் பாத்துக்கிறேன். டேய், அர்ஜென்ட்டுக்கு பணம் கேட்டா என்னடா யோசனைங்கிற? டேய், ஏதோ 10,000 20,000 பரவாயில்ல. 4 லட்சம் ரூபாய்க்கு நான் திடீர்னு கேட்டா எங்கடா போவேன்? அமௌண்ட் பெருசா இருக்குன்னு தானே உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு இப்போ பணம் இப்போ பிரச்சனை இல்லடா. வித்தின் 1 ஹவர்ல 4 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடியும். ஆனா இப்போ முடியாதே. ஏன்டா? டேய், எனக்கு தான் கல்யாணம் நிச்சயமா இருக்குடா. பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணினா செலவு எவ்வளவு ஆகும் நீயும் யோசிச்சு பாரு. அதை சமாளிக்க வழி இல்லாம நானே டென்ஷன்ல இருக்கிறேன். இந்த நேரத்துல பணம் கேட்டா என்ன சொல்றதுன்னு புரியல. டேய், உன்னால பர்சனல் லோன் போட்டு 4 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடியாதா? பேங்க்ல தானே வேலை பண்ற. ஓ சாரிடா. நீ தான் இப்ப வேலைக்கே போறது இல்லைல்ல? மேனேஜர் கிட்ட சண்டை போட்டு உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாமே. வேலை திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா? யூனியன் மூலமா பேசிருக்குது, சீக்கிரமா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எது யூனியன்ல பேசிட்டா வேலை கிடைக்குன்னு நினைக்கிறியா? அதுவும் ஃபெயிலியர் ஆயிட்டா என்னடா பண்ணுவேன்? வேலையை நம்பி 4 லட்சம் ரூபா கடன் வாங்குற, அதை எப்படா கட்டுவேன்? சரி, வீட்டுல இருக்கிற நகையை வித்தாவது சமாளிக்கலாம்னு வச்சுக்க. புதுசா கல்யாணம் ஆனவன் இப்படி வேலை இல்லாம இருந்தா சோத்துக்கு என்ன பண்ணுன்னு கேக்குறியா? ஏச்சி, நான் அப்படி சொல்லடா. இந்த பாரு, இந்த தமிழ் பேங்க்ல வேலை பார்த்து தான் வாழணும்னு ஒன்றும் நெத்தியில எழுதி ஓட்டல. இந்த வேலையில எனக்கு 1000 வேலை கிடைக்கும். அதுக்கு இல்லடா, வேலையில இருந்தா லோன் போட்டு சமாளிச்சிடலாம், அதுக்கு சொன்னேன். சரி,
உன் மாமனார் கிட்ட ஒரு வார்த்தை பணம் கேட்டுக்கலாமே. ஏய் என்ன பேசுற நீ? நான் எப்படி அவர்கிட்ட போய் கேட்க முடியும்? ஓ ஆமால, அவரே நெஞ்சு வலி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டா குடும்பம் தான் பாவம். உன்னை நினைச்சா கஷ்டமா இருக்குடா. நீ கல்யாண விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. வசதியான வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி துட்டு கலைய வேண்டியது இல்லைல்ல. ஏய் என்னதான் கல்யாணம் ஆச்சுல, நான் எதுக்கு அதை பத்திலாம் யோசிக்கணும்? அதுக்கு இல்லடா, நம்ம தான் வசதி இல்லாமல் பிறந்துட்டோம். கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணாவது வசதியா இருக்க வேணாமா? நீ எதுக்குடா துளசி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இந்த பாரு, நீ என்னையே எடுத்துக்க. என் மாமனார் ஒரு பெரிய கோடீஸ்வரன். வேலையை வேணான்னு வந்துட்டு வந்தாலும் கால் மேல கால் போட்டு ஜாலியா காலத்தை ஓட்டலாம்டா. நீயும் என்ன மாதிரி பணக்கார பொண்ணை கட்டியிருந்தா லைஃப்ல செட்டில் ஆயிருக்கலாம். பாரு, துளசிக்கிட்ட வேணா பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் நல்லா படிக்கிற பொண்ணு, புத்திசாலி பொண்ணு. பணத்தை பார்த்தோன்னு நான் கல்யாணம் பண்ணல. சரிடா, என்கிட்ட தான் பணம் இல்லை, அதான் பணம் இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன். உனக்கு தான் அறிவு ஜாஸ்தி. ஏண்டா தேடி வந்து பணத்தை கேட்கறதுனால இந்த தமிழை பார்த்தா உனக்கு கேவலமா தெரியுதா? ஏய் துளசி கல்யாணம் பண்ணிட்டு நான் என்னடா மோசம் போயிட்டேன்? ஏய், நான் உன்னை துளசி தப்பு சொல்லியடா. நீ தான் கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல ஹாப்பியா இருக்கேன்னு சொன்னியடா. என் பொண்டாட்டி நகை ஊட்டி விடுறா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறா, பெட் காஃபி தரான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னிய. துளசி பத்தி நான் ஒண்ணு சொல்ல. அவ வந்த நேரம் தான் உனக்கு வேலை போச்சு, காசு இல்லாம கஷ்டப்படுறேன்னு மத்தவங்க சொல்றாங்கடா. யார் இதை பத்தி பேசுறா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. உன்னால இப்ப அமௌண்ட் ரெடி பண்ண முடியும் முடியாதா அதை மட்டும் சொல்லு. டேய், நீ என் நண்பன்டா, இல்ல நான் எப்படி சொல்ல முடியும்? பணத்துக்கு என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் ஒன்றும் புரியல. என் மாமனார்கிட்ட போய் கேட்டா 4 லட்ச ரூபா என்ன 40 லட்ச ரூபா கேட்டாலும் தருவாரு. டேய் டேய் வேணா அவர்கிட்ட போய் கேளுடா. 2 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன்டா. வேணா இன்ட்ரெஸ்ட் கூட சேர்த்து கொடுத்துறேன்டா. டேய், என் மாமனார் நான் வட்டி கடை வச்சிருக்க சேட்டு நினைச்சியாடா? பெரிய பிசினஸ் பண்றா. 4 லட்ச ரூபாய் ஒரு பெரிய மேட்டராவே எடுத்துக்க மாட்டாரா? ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு சல்லி காசு கூட கேட்க மாட்டேன். நான் மானத்தோட வாழணும்னு நினைக்கிறேன்டா. சரிடா, நீ மாமனார்கிட்ட கேட்க தேவையில்ல. பணத்துக்கு வேற என்னடா வழி? டேய், இந்த ஆனதை நம்பிட்டல, கவலை இல்லாம போ, நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நிச்சயமா கிடைச்சிருமாடா? டேய், தாரம் தாண்டா சொல்ல முடியும். பத்திரத்தில் கையெழுத்து போட்டு சாமி மேல சத்தியமாடா பண்ண முடியும். போடா, நான் பாத்துக்கிறேன், போடா. சரிடா, உன்னை நம்பி தாண்டா நான் போறேன். ஆனால் என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனைடா, பாத்துக்கோ. போடா, வரேன்டா. பணத்துக்கு பேய அலைகிறல்ல, உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. நல்ல வேலை அந்த துளசி நான் கட்டிக்கல. மாப்பிள்ளை எங்கிட்ட பணம் கேட்க கூடாதுன்னு சொன்னார்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. மாமனார்கிட்ட பணம் கேட்கறது சரியில்லைன்னு அவர் நினைக்கலாம். ஆனா நீ என்னோட பொண்ணுமா, உனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, எனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. ஆனா அவருக்கு இது பிடிக்கலையேப்பா. அவன் 2 திட்டு திட்டினாலும் பரவாயில்லன்னு நீ உங்க அப்பாட்ட வந்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பான்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லல? எனக்கு அப்படி யோசிக்க தோணல பாட்டி. யோசிக்கணும் துளசி. உன் கழுத்துல கட்டின தாலிய அவன் எந்த நிலைமையில கட்டினான்னு நீ யோசிச்சு பார்க்கணும். ஊர் உறவு வேண்டான்னு அவன் உன்னை நம்பித்தான் தாலி கட்டியிருக்கான். அந்த நன்றி கடனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்மளால தீர்க்க முடியாது. மாப்பிள்ளை கேட்டாருன்னா 4 லட்சம் என்னமா, 40 லட்சம் கூட தாராளமா கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவருக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம். அவரு பணத்துக்கு படுற கஷ்டம் தாங்காம தான் யோசிக்காம சட்டுன்னு உங்ககிட்ட கேட்கவான்னு சொன்னேன். உங்களால புரட்ட முடியுமா? அத பத்தி நீ ஏமா கவலைப்படுற? நம்ம கிட்ட தான் வீட்டு பத்திரம் இருக்குல்ல, அதை அடமான வச்சா தாராளமா 4 லட்சம் ரூபாய் பிரட்டிடலாம். பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன், நீ கவலை விடு. அதுக்கு இல்லப்பா, வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிறது தெரிஞ்சா. சித்தியை பத்தி யோசிக்கிறியா? அவளை விடுமா. நீ வாழ்ந்தாலும் பிடிக்காது, சிரிச்சாலும் பிடிக்காது. அவளை பத்தி எனக்கு கவலையே இல்லை. மாப்பிள்ளையோட கௌரவம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அம்மா, வீட்டு பத்திரம் அந்த பெட்டியில இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். இரு, எடுத்துட்டு வரேன். துளசி, மாப்பிள்ளை என்ன சொல்லுவாருன்னு நீ பயப்படாத. நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிறேன். நம்ம குடும்பத்தையே அவர் தலை நிமிர்ந்து நிக்க வச்சிருக்காரு. அவரு யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கவே கூடாது. கொண்டாங்கம்மா. அம்மா, நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். பணத்தை வாங்கி சரியா எண்ணி பத்திரமா மாப்பிள்ளை கையில கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி வரேன். சரி, போயிட்டு வா.